இத்தன நாளா நம்ம ரேவதி இருந்துட்டு அவ்ளோ பெரிய ரகசியத்த ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா, இப்போ வேற வழியே இல்லாம நம்ம இலக்கியா கிட்ட வந்து இப்ப என்ன சொல்றாங்க, அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எஸ்எஸ்கேவுக்கு தன்னோட மகன் வந்து இப்ப என்ன கௌதம் தான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது. அதாவது ஏற்கனவே தெரியறதுக்கு முன்னாடியே கௌதம் மேல கொலை வெறியில வந்து இப்ப என்ன இந்த எஸ்எஸ்கே இருந்துட்டு இருக்க விஷயம் நம்ம ரேவதிக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இப்போ வந்து இப்ப என்ன நம்ம கௌதம் தான் இந்த வீட்டோட அதாவது நம்ம ரேவதியோட மகன் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா வந்து இப்ப என்ன அது எந்த அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்ப என்ன நம்ம ரேவதிக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இலக்கியா இருந்துட்டு கொஞ்சம் போஸ்ட் பண்ணி கேட்ட உடனே கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரும் கிடையாது. அந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா கௌதமோட அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிய குடுக்க ஆரம்பிச்சுறாங்க. நம்ம இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா அத பார்த்து பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டு இருக்காங்க. "என்னத்த சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? நீங்க சொல்றது உண்மையா?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி பயங்கர அதிர்ச்சியோட நம்ம இலக்கியாவே வந்து கேட்கறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா எஸ்எஸ்கேவோ கேடு கெட்ட ஒரு ஆளு. ஆனா கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நல்லவரு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா நம்ம இலக்கியா வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் இருந்துட்டு இங்கிருந்து வந்து இப்ப என்ன போயிட்டு எஸ்எஸ்கேவ மிரட்டுறது இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம ரேவதிக்கு என்ன பயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட மகன வந்து இப்ப என்ன இந்த எஸ்எஸ்கே ஏதாச்சும் பண்ணிடுவானோ அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த ஒரு காரணத்தினால தான் வந்து இப்ப என்ன இப்போ பின்தொடர்ந்து வந்து இப்ப என்ன போறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இப்ப என்ன இந்த இடத்துல வந்து அவ்ளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து இப்ப என்ன ரேவதி இருந்துட்டு இதுக்கு மேலயும் உண்மைய சொல்லலன்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கிட்ட இந்த விஷயத்த பத்தி சொல்றாங்க. ஆனா இலக்கியாவுக்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அதாவது அவங்க அப்பா வந்து இப்ப என்ன ஒரு கோடீஸ்வரனா இருந்தாலும் சரி, இல்ல பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் வந்து இப்ப என்ன பிரச்சனையே கிடையாது. ஈஸியா வந்து இப்ப என்ன எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நம்ம கௌதம் வந்து இப்ப என்ன போயிருப்பாரு. அதே மாதிரி நம்ம இலக்கியம் வந்து இப்ப என்ன அந்த அளவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்க மாட்டாங்க. ஆனா இத்தன வருஷமா பரம எதிரியா இருந்துட்டு இருந்த இந்த எஸ்எஸ்கே வந்து இப்ப என்ன இப்போ தன்னோட சொந்த அப்பா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா, கௌதம் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவுக்கே அவ்ளோ ஷாக்கிங்கா இருக்கு. இலக்கியா வந்து பார்த்தீங்கன்னா, திரு திரு திருன்னு முழிக்கிறாங்க. "என்னத்த சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படின்ற மாரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயம் அது எல்லாமே உண்மதான். நான் சொல்றது எல்லாமே கரெக்ட்டு தான். அதாவது எஸ்எஸ்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமோட உண்மையான அப்பா. நான் இப்ப கூட இந்த விஷயத்த பத்தி சொல்லியிருக்க மாட்டேன். ஒரு வேள நான் வந்து பார்த்தீங்கன்னா, செத்து போயிட்டா கடைசில கௌதம் வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் அனாதைன்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடக்கூடாது. அதே மாதிரி இப்போ இந்த எஸ்எஸ்கே வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து பிரச்சனை பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எல்லா உண்மையுமே சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியாக ஆரம்பிச்சுருச்சு. அது மட்டும் இல்லாம இலக்கியா இருந்துட்டு, அத்த இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயத்த எங்ககிட்ட சொல்லிட்டீங்கல்ல. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பயங்கர கோவத்தோட நம்ம இலக்கியா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, எஸ்எஸ்கே இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த விஷயத்தெல்லாம் வந்து வீக்கா இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் இப்ப தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்கே வந்து ஆ வசமா சிக்கிக்குவாரு. ஏன்னா, அந்த ஒரு இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் பண்றதுக்கு அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா, பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேவால இனிமே தப்பிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவும் கௌதமும் ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேவ மடக்கி, அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியா தன் பேருக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்க போறாங்க. இது உண்மையிலேயே ரொம்பவே நல்ல விஷயம் தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.